விவசாயிகளின் முதுகுக்கு பின்னால் இருந்து கொண்டு சில சக்திகள் மோசமான கோரிக்கைகளை விடுக்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு 9 கோடி விவசாயிகளுக்கு 18,000 கோடி ரூபாய் உதவித்தொகையை அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தும் நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று பங்கேற்றார். வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக நடந்த இந்த நிகழ்வை நாடு முழுவதும் உள்ள 19,000 மையங்களில் கிட்டத்தட்ட 6 கோடி விவசாயிகள் காண ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சீர்திருத்த சட்டங்களை எதிர்த்து போராடி வரும் விவசாயிகளின் பின்னால் எதிர்க்கட்சியினர் இருப்பதை பிரதமர் நரேந்திர மோடி தோல் உரித்து காட்டினார். தங்கள் அரசியல் ஆதாயத்திற்காக விவசாயிகளை பயன்படுத்தி அவர்கள் சூழ்ச்சி செய்து வருகின்றனர். எனவேதான் போராட்டத்தில் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கான உத்தரவாதம் போன்ற கோரிக்கைகள் மாறி வன்முறையில் ஈடுபட்ட குற்றவாளிகளை சிறையில் இருந்து விடுவிப்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் விடுக்கப்படுகின்றன என்று பிரதமர் தெரிவித்தார். புதிய வேளாண் சட்டங்களுக்கு நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதன் வாயிலாக கிடைக்கும் பலன்களை ஏற்கனவே அவர்கள் அனுபவிக்க தொடங்கிவிட்டனர். மேலும் இந்த வேளாண் சட்டங்கள் நிச்சயம் விவசாயிகள் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்ப தொடங்கியுள்ளனர். அதனால்தான் நாடு முழுவதும் ஊராட்சி தேர்தல்களிலும் மாவட்ட அளவிலான தேர்தல்களிலும் விவசாயிகளின் ஆதரவுடன் பாஜக வெற்றி பெற்று வருகிறது. ஆனால் எதிர்க்கட்சிகள் தேர்தல் களத்தில் தொடர்ச்சியான தோல்விகளை சந்தித்து வருகின்றனர். அதனால் அவர்கள் விரக்தி அடைந்து உள்ளனர். எப்படியாவது தாங்கள் பிழைத்தாக வேண்டும் என்பதற்காக தங்கள் அரசியல் லாபத்திற்காக விவசாயிகளை தவறாக வழிநடத்துகின்றனர். போராட்டம் துவங்கிய போது குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு உத்தரவாதம் அளிப்பது உள்ளிட்ட சில நியாயமான கோரிக்கைகளை விவசாயிகள் முன்வைத்தனர். அது ஒரு நல்ல விஷயமாக ஆரம்பத்தில் நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆனால் போராட்ட களத்தில் அரசியல் கட்சியினர் நுழைய துவங்கியதும் அவர்களின் கோரிக்கைகளில் மாற்றம் ஏற்பட்டது. குறைந்தபட்ச ஆதரவு விலை போன்ற கோரிக்கைகள் தற்போது ஓரம் கட்டப்பட்டு வன்முறையில் ஈடுபட்ட குற்றவாளிகளை சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும், சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க கூடாது உள்பட இப்போது தங்களுக்கு சுயநலமான கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர். பிறகுதான் எங்களுக்கு புரிந்தது, விவசாயிகளின் முதுகுக்கு பின்னால் ஒளிந்து சிலர் அரசியல் செய்கிறார்கள் என்று. விவசாயிகள் போராட்டத்தை பயன்படுத்தி அரசின் பல நல்ல திட்டங்களையும் எதிர்க்க சிலர் முயற்சி செய்து வருகின்றனர். எனவேதான் மத்திய அரசுடன் விவசாயிகளை நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த அவர்கள் அனுமதிப்பது இல்லை. போராட்டம் தொடர்ந்தால்தான் அவர்கள் அரசியல் லாபம் அடைய முடியும் என்று நினைக்கின்றனர். இதை விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும். விவசாயிகளுடன் மீண்டும் பேச்சு தொடங்க மத்திய அரசு தயாராக உள்ளது. பிரச்சனைகள், உண்மைகள், தர்க்கங்களின் அடிப்படையில் பேச தயார் என்றால் எங்கள் அரசை கடுமையாக எதிர்ப்பவர்களுடன் கூட நாங்கள் பேச தயார். இவ்வாறு பிரதமர் பேசினார். விவசாயிகள் போராட்டத்திற்குள் சில தீவிரவாத சக்திகள் உள்ளே புகுந்துள்ளதாக சமீபத்தில் செய்தி வந்தன. விவசாயிகள் சிலர் சிறையில் உள்ள பயங்கரவாதிகள் உமர் காலித், ஷர்ஜுல் இமாம் போன்றவர்களை விடுவிக்கும் கோரிக்கை பதாகைகளை கையில் வைத்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. அதேபோல் விவசாயிகளின் டெல்லி போராட்டத்தில் வியாபாரிகள் மற்றும் சில தீவிரவாத குழுவினரும் விவசாயிகள் போல் வேடம் அணிந்து தினமும் பங்கேற்பதாகவும் ஆதாரங்களுடன் செய்திகள் வந்தன என்பது குறிப்பிடத்தக்கது.